அனைவருக்கும் சிறந்த பரிசு சாரேகாமா கார்வான். மல்லி 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 மல்லி. மல்லி மல்லி, ஐயோ மாப்பிளைக்கு என்னாச்சு? மாப்பிள மாப்பிள. யாரு? ஏய் ஒண்ணும் இல்ல. ஏய் மல்லி, என்னது இதெல்லாம்? என்ன நடக்குது இங்க? விஷயம் கேள்விப்பட்டதுல இருந்து எனக்கு ஒண்ணுமே புரியல. டாக்டர் அப்படி என்னதான் சொல்றாங்க? இவர் உடம்புல அளவுக்கு அதிகமா ஆல்கஹால் இருக்குன்னு சொன்னாரு பெரியமா. மாப்பிள குடிக்கலாம் மாட்டாரே. அவரு குடிச்சிருக்காருன்னு டாக்டர் சொல்லல பெரியமா. இவர் உடம்புல ஆல்கஹால் கண்டென்ட் இருக்குன்னு டாக்டர் சொல்றதுதான் தப்பா இருக்கு. யாராச்சும் அவருக்கு தெரியாம கலந்து கொடுத்திருப்பாங்கன்னு சொல்றியா? ஆமா பெரியமா. இவரா குடிச்சிருக்க நிச்சயமா வாய்ப்பு இல்ல. ஐயோ என்ன மல்லி சொல்ற? யார் இப்படி எல்லாம் பண்ணிருப்பா? காலையில பேப்பர்ல அந்த நியூஸ் இவர் பார்த்ததுல இருந்து சரியா சொல்லணும்னா அவரை அந்த நியூஸ பார்க்க வச்சதுல இருந்து அவரை சுத்தி நடக்கிறது எல்லாமே சந்தேகம் வர வைக்கிற மாதிரி இருக்கு. என்ன புள்ள சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியல. இன்னைக்கு காலையில இவரோட அக்கா தான் இவருக்கு அந்த நியூஸ காட்டினாங்க. அதுல இருந்து அவங்க பண்றது எதுவுமே நார்மலா படல. என்ன சொல்ற நீனு? ராஜிதான்னு நீ சந்தேகப்படுறியா? ஆமா பெரியமா, அவங்கள விசாரிச்சா விஷயம் தெரிஞ்சிடும். ஐயோ வாய மூடு, முதல்ல வாய மூடிட்டு இரு. அவங்க மேலதான் எனக்கு சந்தேகமா இருக்கு. இங்க இருந்து நேரா ஆபீஸ்க்கு போனவருக்கு வேற என்ன ஆகும்? ஆபீஸ்ல இருந்து இவங்களுக்கு தான் போன் வந்தது. அப்படின்னா இடையில வேற என்ன நடந்திருக்கும்? ஏய் இங்க பாரு மல்லி, நீ என்கிட்ட சொன்ன மாதிரி வேற யார்கிட்டயும் சொல்லிடாத. அவ எப்படி இப்படி எல்லாம் பண்ணுவா? அவளுக்கு உன் மேல கோவம் இருக்கிறதெல்லாம் உண்மைதான். உன்னை கட்டிக்கிட்டதுக்கு மாப்பிள்ள தம்பி மேலயும் கோபம் கொஞ்சம் இருக்கதான் செய்யும், அது உண்மைதான். ஆனா அதுக்காக மருந்து கலந்து கொடுக்கற அளவுக்கெல்லாம் போக மாட்டா. சொந்த தம்பிக்கு யாராச்சும் இப்படி எல்லாம் செய்வாங்களா? அவங்க செய்வாங்க. செய்வாளா? என்ன மல்லி இவ்வளவு தீர்க்கமா சொல்ற? தான் நினைச்சது நடக்கணுங்கிறதுக்காக சொந்த தம்பி பிள்ளைக்கு என்னனாலும் செய்ய தயாரா இருக்கிறவங்க தம்பிக்கு எதுவும் செய்ய தயங்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். அது அது உன்னை துரத்தி விட வழியா இருக்கட்டுமேன்னுட்டு வெண்பாவுக்கு ஏதாவது செஞ்சிருப்பா. இப்ப மாப்பிள்ள தம்பிக்கு எதுக்கு அவ அப்படியெல்லாம் செய்யணும்? கம்பெனியெல்லாம் கெடுக்கணும்னு நினைப்பாளா அவ? அவ என்ன காசு பணத்துல எல்லாம் மாப்பிள்ள தம்பியை விட குறைஞ்சவங்களா என்ன? அப்படியெல்லாம் இல்ல மல்லி. அந்த ஒரு விஷயம் தான் இடிக்குது பெரியமா. ஏன் இப்படி பண்ணாங்கன்னு தான் புரியல. பண்ணாங்கன்னு நீ சொல்லாத பிள்ளை. திருப்பி திருப்பி அதையே பேசிக்கிட்டு இது பாரு, தேவையில்லாம வார்த்தையை விட்டுட்டு வாங்கி கட்டிக்காத. அவெல்லாம் அப்படி செய்யவே மாட்டா. உனக்கு வேணா எது வேணா செய்வாவ. ஏன் ஆள் வச்சு அடிக்கவோ கொல்லவோ கூட ஒரு கட்டத்துல முயற்சி பண்ண அளவுக்கு அவ மோசமானவதான். ஆனா மாப்பிள்ள தம்பிக்கு அவ கெட்டதெல்லாம் நினைக்க மாட்டா. அப்பப்ப மாப்பிள்ளைய திட்டுறானா அதுவும் உன்னாலதான். உங்ககிட்ட சிரிச்சு பேசுறாருங்கிற வைத்தறிச்சல்ல ஆதங்கத்துலதான் மாப்பிள்ள தம்பி மேல அவ கோவமே படுவா. மத்தபடி தம்பிய எந்த இடத்துலயுமே யாருக்காகவும் விட்டு கொடுக்கவே மாட்டா. அவளை பத்தி தேவையில்லாம ஆதாரம் இல்லாம எதையாவது பேசி உன் நிம்மதியை நீ கெடுத்துக்காத. பேயாட்டம் ஆடிடுவா, ஜாக்கிரதை. அவ இறங்குனானா உன் நிம்மதியும் கெட்டு போயிடும். நீ பாத்துக்க மல்லி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.